அண்ணாமலை அவங்க புது பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்க போறாங்க, அதே மாதிரி அவங்க பிஜேபில இருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம்ல லைவ்லயே சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், பிஜேபி அவங்க கொஞ்சம் கூட தமிழ்நாட்டுல வர முடியாத ஒரு டைம் பீரியட்ல அண்ணாமலை அவங்க கொஞ்சம் பேசி அவ்வளோ பர்சன்ட் வாங்க வச்ச அண்ணாமலை அவங்க இன்னைக்கு புது கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம சப்போர்ட்டர் சும்மா விடுவாங்களா? இவ்வளவு நாள் அண்ணாமலை அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், பட் அவங்க பிஜேபின்ற ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்தனால நிறைய பேர் அவங்க சப்போர்ட் பண்ணாம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை புதுசா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தனியா ஆரம்பிச்சாங்கன்னா யோசிச்சு பாருங்க அவங்களோட சப்போர்ட்டர்ஸ், அவங்களோட ஃபேன் பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இதுல ஹைலைட்டே என்ன அப்படின்னா, WeTheLeader.org அப்படின்ற ஒரு வெப்சைட்குள்ள அண்ணாமலை அவங்க ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் ஒரு 1 hour முன்னாடி அங்கே பார்க்கும்போது 30,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே இருந்துச்சு. சரி, இப்போ சும்மா போய் பார்ப்போம்னு பார்த்தா 2,70,000 ரெஜிஸ்ட்ரேஷன் தாண்டி போயிட்டு இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, 1 மினிட்டுக்கு 1000 to 3000 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் அவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ இதுல டிவிகேயா இவங்களா அப்படின்றத யோசிக்கிறத விட இந்த புது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்காக நான் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை நான் கிரிட்டிசைஸ் பண்ணணும் இல்லை, பிகாஸ் எனக்கு மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் லீடர்ஸும் எனக்கு பிடிக்கும். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் புதுசாக ஒருத்தவங்க வரும்போது நம்ம வரவேற்று கண்டிப்பாக அவங்கள சப்போர்ட் பண்ணோம்ல. ஸோ லெட்ஸ் ஆல் சப்போர்ட் அண்ணாமலை. ஜெய் ஹிந்த். தேங்க்யூ.